கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற எஸ்ஐ தேர்வை ரத்து செய்ய கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்து தேர்வு முடிவுகளை வெளியிட அனுமதி அளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். எஸ்ஐ தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி எஸ்ஐ பணிகளுக்கான தேர்வுகள் நடைபெற்றது. இந்த தேர்வில் பிரிவு பியில் பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டவாறு தமிழ் வினாக்கள் இடம்பெறவில்லை எனவும், இதற்கு பதிலாக உளவியல் பகுதியில் 10 வினாக்கள் கூடுதலாக கேட்கப்பட்டிருப்பதாகவும், எனவே உரிய முறையில் தமிழ் வினாக்கள் இடம்பெறாமல் தேர்வு முடிவுகள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரி தென்காசியைச் சேர்ந்த குருசாமி உட்பட சிலர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை நீதிபதி பி புகழேந்தி முன்பாக விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது அரசு தரப்பில் தமிழ் தகுதி தேர்வில் 100 வினாக்கள் இடம்பெற்றதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி புகழேந்தி இந்த எஸ்ஐ தகுதி தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் உத்தரவிட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.